கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றும் கொலுவீற்றிருக்கின்றே, உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். அன்பின் இறை சமூகமே, இன்றைய திருப்பாடல் நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே எங்கள் கார்மேல் திரு அவையானது பெருவிழாவை கொண்டாடுகின்றது. கார்மேல் அன்னைக்கு பெருவிழா எடுத்து கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே உங்கள் அனைவருக்குமே விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பெருவிழாவிலே இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை இன்றைய திருப்பாடல் 102வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் கடவுளை நோக்கி மனிதன் புலம்பக்கூடியதை காட்டுகின்றது. இது வெறும் புலம்பல் அல்ல, மாறாக இது பாவ மன்னிப்பிற்கான ஒரு திருப்பாடல். இந்த திருப்பாடலானது திருப்பாடல்களின் 4வது பிரிவை சார்ந்தது. அதாவது இந்த திருப்பாடல்கள் 4ஆம் பிரிவு என்பது திருப்பாடல் 90வது திருப்பாடலிலிருந்து 106வது திருப்பாடல் வரை இந்த பிரிவானது பிரிக்கப்படுகின்றது. என்ன பிரிவு என்றால், இவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது எழுதப்பட்ட பாடல்கள் இவை. இதிலே இந்த 102வது பாடல் என்பது பாவ மன்னிப்பிற்கான சிறப்பான பாடலாக இருக்கின்றது. திருப்பாடல்கள் அனைத்திலுமே 7 பாடல்கள் பாவ மன்னிப்பிற்கான பாடல்களாக திரு அவை நமக்கு வழங்கியிருக்கின்றது. அதிலே திருப்பாடல்கள் 6ஆம் அதிகாரம் மற்றும் திருப்பாடல்கள் 32 மற்றும் 38 மற்றும் 51வது திருப்பாடல் மற்றும் 102வது திருப்பாடல் மற்றும் 130 மற்றும் 143 இந்த 7 திருப்பாடல்களுமே பாவ மன்னிப்புக்கான திருப்பாடல்கள். அதிலே மிக சிறப்பான ஒன்றை இன்று இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஒரு மனிதன், இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர், கடவுளை நோக்கி புலம்புகின்றார். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும், என்னை மன்னித்தருளும் என்று அவர் வேண்டுகிறார். எதற்காக? இந்த நேரத்திலே அவர்கள் வாழக்கூடிய அந்த சூழலிலே அவர்கள் உணர்கிறார்கள். எதற்காக இவர்கள் இப்படி அடிமைத்தனத்திலே வீழ்ந்து போனார்கள் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். தங்களுடைய பாவம் அதுதான் கடவுளுடைய சினத்தின் மூலமாக அடிமைத்தனத்திலே தாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். எனவே கடவுளை நோக்கி ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று கேட்கிறார்கள். இந்த திருப்பாடலிலே மிக மிக அற்புதமான சில காரியங்கள் உண்டு. ஒன்று, மனிதன் பலவீனமானவன். 2வது, இந்த உலகம் நிலையற்றது. 3வது, கடவுள் ஒருவரே நிலையானவர், அவரே நம்முடைய பாவங்களை போக்க வல்லவர் என்பதை திருப்பாடலுடைய ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை தன்னுடைய நிலையை அவர் வெளிப்படுத்துகின்றார். அதிலே மிக மிக எனக்கு பிடித்த ஒரு வசனம் என்று பார்த்தால், நான் சாம்பலை உண்பவனாக இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். சாம்பல் என்பது எந்த ஒரு மனிதன் உண்ண மாட்டார். எதற்காக திருப்பாடலுடைய ஆசிரியர் அதை குறிப்பிடுகிறார் என்றால், ஒரு புழுதியை போன்ற ஒரு சாம்பலை நான் உண்கிறேன் என்றால் அவ்வளவு அந்த அளவிற்கு நான் என்னுடைய தாழ்நிலையில் இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். 2வது, சாம்பல் என்பது மன மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு
பயன்பாட்டு பொருளாகவும் இருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டும். எனவேதான் ஆசிரியர் என்னுடைய உணவானது சாம்பல் என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, தன்னுடைய நிலையை குறிப்பிடக்கூடிய அவர் இந்த உலகம் நிலையற்றது, இந்த அரசு நிலையற்றது என்பதையும் குறிப்பிடுகின்றார். அரசுகளும் நாடுகளும் ஒளிந்து போகும், ஆனால் ஆண்டவர் என்றுமே நிலைத்து நிற்பார். அவர்தான் வல்லவர், உன்னதர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இந்த மன்னிப்பு பாடல் என்பது கடவுளை நோக்கி கடவுளை மன்னியும் என்பது கூறுவது மட்டும் கிடையாது. கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய மீட்பிலே நம்பிக்கை வைத்து வாழ்வதுதான் இந்த மன்னிப்பு பாடலுக்கான ஒரு செய்தி. திருப்பாடல் ஆசிரியர் என்று நமக்கு அதை மிக மிக எளிமையாக விளக்குகின்றார். எனவே இன்றைய திருப்பாடலோடு இணைந்து இறைவனுடைய மன்னிப்பையும் நம்முடைய வாழ்வையும் ஒவ்வொரு நாளுமே இறைவனுடைய வளங்களை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, நீரே எங்களுக்கு இந்த அற்புதமான வாழ்வை தந்திருக்கின்றீர். எங்களுடைய பாவங்களால், நன்மை செய்யாத தருணங்களால் நாங்கள் என்றுமே உம்மை விட்டு பிரிந்து ஊதாரி மைந்தனைப் போல நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். இந்த நேரத்திலே உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை உமது ஒளிக்கு ஏற்ற வாழ்க்கையாக, உம்முடைய வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கையாக மாற்ற வரம் தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த திருப்பாடல் எங்களுடைய வாழ்க்கையாக மாறிடவும், இதை தியானிக்கக்கூடிய நாங்கள் அனைவருமே உமது வல்லமையை அறிந்து கொள்ளவும் நீரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக மன்றாடுகின்றோம். ஆமீன்.